தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை நெருங்கி வந்து விட்டோம். கடந்த 9 நாட்களாக நாம் சிறப்பான முறையிலே வேண்டி வருகிறோம். இன்று அந்த விழா சிறப்பான வேண்டுதல்களுக்கு ஒரு முடிவாக ஆண்டவரிடம் நாம் மன்றாடப் போவது உண்டு. அது என்ன என்று நாம் தியானித்து பார்க்கிறோம். ஆண்டவர் யார் என்று சொல்லும் பொழுது நமக்கு சட்டம் ஏற்று தருகிறவர். எதை செய்ய வேண்டுமென்றாலும் சரி, அதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. சமைப்பது என்றால் இப்படி இப்படி சமைக்க வேண்டும். அடுப்பை ஏற்றி உலை வைத்து தண்ணீரை கொதிக்க வைத்து அது அரிசியை போட்டு இப்படி செய்தால்தான் அந்த அரிசி வேகும். ஆகவே எதை செய்வதென்றாலும் சரி, அதற்கு என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்வு முழுவதற்கும், தனி மனித வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 10 கற்பனைகள் என்பவை அவைதான். ஆகவே இந்த சட்டம் இயற்றி அதன் மூலமாக எங்களை ஆட்சி செய்கின்றவர், எங்களுடைய அரசராக விளங்குகிறவர், எங்களோடையே இருக்கின்ற கடவுள். அவர் அரசரும் கூட, வாழும் வழியை காட்டுகிறவராக இருக்கிற, ஆட்சி செய்கிற அரசராக இருக்கிற, நம்மோடு இருக்கிற தோழராக நண்பராக இருக்கிற கடவுள். மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பர் அவர். நாம் பல்வேறு சமயங்களிலே பல்வேறு தேவைகளுக்கு ஆளாகிறோம். ஒரு சில தேவைகளை ஒரு சிலரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு சில சமயங்களில் தான் பெற்றுக்கொள்ள முடியும், பல சமயங்களிலே முடியாது. ஆக எந்த ஒரு மனிதரையும் நாம் முழுமையாக நம்பி இருப்பதற்கு இயலவில்லை. ஆகவே கடவுளே கதி என்று இருக்கிறோம். கடவுளை நம்பினவர் கைவிடப்படார் என்று சொல்வதனால் கடவுளை உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் மீட்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே, எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். பலவிதமான அடிமைத்தனங்களிலே நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். வலையிலே சிக்கி கொண்ட மிருகங்களை போன்று நாங்கள் பலவிதமான முறையற்ற பற்றுகளிலே மூழ்கி போய்விடுகிறோம், சிக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை மீட்பதற்கு உம்முடைய வருகை தேவை. ஆகவே எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இம்மானுவேலே, மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே, எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். உமது அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தருகிற ஆண்டவரே, உமது அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். அன்பே கடவுள் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு முடிவற்ற அன்பு, அளவற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு என்றெல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களுக்காக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து போதித்து நலங்களெல்லாம் பொரிந்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்து உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த அன்பிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆகவே உமது அன்பிலே நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தருகிறவர், நல்வாழ்விற்கு ஊக்கத்தை பெருக்குகின்றவர் நீர் எங்கள் ஆண்டவர். உமது அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருளும். நாங்கள் பணத்தை நம்பி பார்க்கிறோம், பயனில்லை. பதவிகளிலே ஒட்டி கொள்ள பார்க்கிறோம், பயனில்லை. வேறு எந்தெந்த வகையிலோ மகிழ்ச்சி அடைய பார்க்கிறோம். ஓரளவு மகிழ்ச்சி இருப்பது போல இருக்கிறது, காணல் நீர் போல போய்விடுகிறது. ஆகவே உமது அரசின் மகிழ்ச்சியால், நீர் எம்மை ஆட்சி செய்வதால் உண்டாகிற அந்த மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பியறல வேண்டும். பணமோ பதவியோ ஜாதியோ வேறு எதுவோ எங்களை ஆட்டி வைத்து விடும்படி விட்டுவிடக்கூடாது. உமது ஆட்சி, எங்கள் விண்ணக தந்தையே உமது ஆட்சி வருகை என்று நாங்கள் அன்றாடம் பல தடவைகள் ஜெபிக்கிறோம்.
ஆகவே அந்த ஆட்சி எங்களிலே நிலை பெற வேண்டும். அந்த ஆட்சி எங்களிடம் இடம்பெற்றது என்று சொன்னால் எங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். ஆக உமது அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். ஆண்டவரே, நீர் யார்? எத்தனையோ வகையில் நாங்கள் உம்மை பார்க்கிறோம். முடிவற்ற ஆட்சியாளர் நீர், என்றென்றைக்கும் அரசர் நீர், முழுமுதல் பொருள் நீர், ஆதி பகவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இறைவா, எல்லாம் வல்லவரே, அமைதியின் அரசரே, முடிவற்ற ஆட்சியாளரே, முழுமுதல் பொருளே, இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசரே, உமது இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உமது அரியணையில் இருந்து வந்தருளும் சுவாமி, வந்தருளும். விண்ணகத்திலே தந்தையின் வலப்பக்கத்திலே அரியணையில் வீற்றிருக்கிற நீர் இந்த மண்ணகத்திற்கு வந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி கரங்கூப்பி மன்றாடுகிறோம். உமது இல்லத்தை, நாங்கள் வாழ்கிற இந்த இல்லம், திருச்சபை என்ற இந்த இல்லம், இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த உலகம் என்கிற இந்த இல்லத்தை உமது மகிழ்ச்சியால் நிரப்பியருள உமது அரியணையில் இருந்து இறங்கி வந்தருளும் சுவாமி. முடிவற்ற ஆட்சியாளரும் முழுமுதல் பொருளுமான இறைவா, வல்லவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, அமைதியின் அரசரே, நீர்தான் உண்மையான அமைதியை எங்களுக்கு தர முடியும். அக அமைதி, புற அமைதி அனைத்தையும் தரக்கூடியவர் நீர்தான். அமைதியின் அரசரே, உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள்ள உமது அரியணையில் இருந்து வந்தருளும் சுவாமி, வந்தருளும். இப்படி நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் என்று சொன்னால் உம்முடைய துணை எங்களுக்கு தேவை, உங்களுடைய நட்பு எங்களுக்கு தேவை, உம்முடைய நெருக்கம் எங்களுக்கு தேவை, உம்முடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. உம்மாலன்றி நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஆகவே உம்மை கைகூப்பி மன்றாடுகிறோம். வந்தருளும் ஆண்டவரே, வந்தருளும். எம் எல்லாரையும் மீட்பதற்கு வந்தருளும். வல்லமையோடு வந்தருளும். இனிமையாக வந்தருளும். எங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்காக வந்தருளும். வந்தருளும் ஆண்டவரே, வந்தருளும். ஆமென்.